நமது ஸ்ரீ சங்கரா தொலைக்காட்சியில் 144 ஆண்டுகளுக்கு ஒருமுறை மட்டும் நம் வாழ்நாளில் வரும் மகா கும்பமேளா. மோட்ச நம்பிக்கையில் கோடிகளில் பக்தர்கள், ரிஷிகளும் சந்நியாசிகளும் நீராடும் நிகழ்வான சாகி ஸ்நானத்தின் போது எடுக்கப்படும் திரிவேணி சங்கமம் புண்ணிய தீர்த்தம் உங்கள் ஸ்ரீ சங்கரா டிவி வழங்கவிருக்கிறது. மேலும் www.shankaraworld.com என்ற இணையதளத்திற்கு சென்று முன்பதிவு செய்யலாம். ஸ்ரீ சங்கரா டிவி நேயர்களுக்கு நமஸ்காரம். இந்த இனிய காலை பொழுதிலே உங்கள் அனைவரையும் சுபதினம் நிகழ்ச்சியில் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. இன்று 16/2/2025 இந்த நாள் எப்படிங்கிறத பார்க்கலாம் வாங்கோ. இன்றைய தினம் குரோதி வருடம் மாசி மாதம் 4ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை. திதி பார்த்தோம்னா தேய்பிறை சதுர்த்தி திதி இரவு 2:16 வரைக்கும் இருக்கு. அதனைத் தொடர்ந்து தேய்பிறை பஞ்சமி திதியானது வந்து விடுகிறது. இன்னைக்கு நட்சத்திரம் பார்த்தோம்னா ஹஸ்தம் நட்சத்திரம். நாளைய தினம் அதிகாலை 4:29 வரைக்கும் இருக்கு. அதனைத் தொடர்ந்து சித்திரை நட்சத்திரம் என்பது வந்து விடுகிறது. அதிகாலை 4:29 வரை, அதாவது ஹஸ்தம் நட்சத்திரம் இருக்கின்ற வரை இந்த நாளானது ஒரு அமிர்த யோகம் கூடிய நாளாகவும் அதனைத் தொடர்ந்து சித்த யோகம் கூடிய நாளாகவும் அமைந்திருக்கிறது. இது போக பஞ்சாங்கத்திலே வரக்கூடிய யோகம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா இன்னைக்கு திருதி அப்படிங்கிற ஒரு நாம யோகம் காலையில 8:02 வரைக்கும் இருக்கு. அதனைத் தொடர்ந்து சூலம் என்கின்ற யோகமானது வந்து விடுகிறது. கரணம் பார்த்தோம்னா இன்னைக்கு பவம் அப்படிங்கிற ஒரு கரணத்தை கொடுத்திருக்கா. இந்த நாளானது ஒரு சமநோக்கு நாளாக அமைந்திருக்கிறது. இன்னைக்கு என்ன ஸ்பெஷல் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா இன்றைய தினம் பஞ்சாங்கத்திலே சங்கடஹர சதுர்த்தி அப்படிங்கிறத கொடுத்திருக்கா. ஆக இன்றைய தினம் மாலை பொழுதிலே அருகிலுள்ள விநாயக பெருமானினுடைய ஆலயத்திற்கு சென்று எம்பெருமானை வழிபடுவதற்கு மறக்காதீர்கள் என்பதற்காக நினைவூட்டுகிறோம். இது போக இன்றைய தினம் பஞ்சாங்கத்திலே ஆதித்ய ஹஸ்த யோகம் அப்படிங்கிறத கொடுத்திருக்கா. இது என்ன ஆதித்ய ஹஸ்த யோகம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா ஞாயிற்றுக்கிழமை நாளும் ஹஸ்தம் நட்சத்திரமும் ஒன்றாக இணைகின்ற நாளைத்தான் ஆதித்ய ஹஸ்த யோகம் சொல்லி கொடுத்திருக்கா. இதனால எங்களுக்கு என்ன சார் உபயோகம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா ஏதோ ஒரு துறையிலே நிபுணத்துவம் பெற வேண்டும், அதாவது ஒரு ஸ்பெஷலைசேஷன் பண்ணணும்னு சொன்னா அதனை இந்த நாளிலே நீங்கள் துவக்கலாம். குறிப்பாக இந்த ஆராய்ச்சி மாணவர்களுக்கு பிஹெச்டிலாம் பண்ணிட்டு இருக்கிற மாணவர்கள் அந்த துறையிலே தாங்கள் நன்றாக பிரகாசிக்க வேண்டும் என்று சொன்னால் இந்த நாளிலே அவசியம் அந்த ஆராய்ச்சியினை மேற்கொள்ள வேண்டியது. அது கண்டிப்பாக உங்களுக்கு முழுமையான பலனை தரும். இதுபோக இன்றைய தினமானது ஒரு சுப முகூர்த்த நாள் அப்படிங்கிறதையும் கொடுத்திருக்கா. ஆக இந்த நாளிலே எல்லா விதமான சுப நிகழ்ச்சிகளையும் நாம் செய்யலாம் என்பதற்காக இதனையும் இங்கே குறிப்பிட்டிருக்கிறோம். இதுபோக இந்த நாளானது ஒரு எரிபத்த நாயனார் குரு பூஜை நாள் அப்படிங்கிறதையும் கொடுத்திருக்கா. சென்னையை பொறுத்தவரை இன்றைய தினத்தினுடைய சூரிய உதயம் என்பது காலை 6:34 சூரிய அஸ்தமனம் என்பது மாலை 6:11 சந்திர அஸ்தமனம் என்பது காலை 8:49 சந்திர உதயம் என்பது இரவு 9:17 சம்பவிக்கிறது. பிரம்ம முகூர்த்தம் பார்த்தோம்னா நாளைய தினம் அதிகாலை 4:55 முதல் காலை 6:34 வரையில் நீடித்திருக்கிறது. சென்னையை பொறுத்தவரை இன்றைய தினத்தினுடைய ராகு காலம் என்பது மாலை 4:44 முதல் 6:11 வரையிலும், யமகண்டம் என்பது மதியம் 12:23 முதல் 1:50 வரையிலும், குளிகை காலம் என்பது மதியம் 3:17 முதல் மாலை 4:44 வரையிலும் சம்பவிக்கிறது. தினாந்தம் பார்த்தோம்னா இன்றைய தினம் இரவு 1:55 கொடுத்திருக்கா. சூலம் பார்த்தோம்னா இன்றைக்கு மேற்கே சூலம் பகல் 11:13 வரையில் அந்த சூல தோஷம் என்பது உண்டு. அதற்குரிய பரிகாரமாக வெள்ளம் தானம் விடுத்துவிட்டு மேற்கு திசையை நோக்கி பயணிக்கலாம் அப்படிங்கிறதையும் சொல்லி இருக்கா. இன்றைய தினத்தினுடைய ஆன்மீக தகவலாக நம்ம என்ன பார்க்க போறோம் சொல்லி பார்த்தோம்னா ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமை நாளுமே கதை நேரம் அப்படிங்கிறத பார்த்துட்டு வரோம் இல்லையா. அந்த வரிசையில இன்னைக்கு என்ன கதையை பார்க்க போறோம் சொன்னா ஹனுமான் சாலிசா பிறந்த கதையைத்தான் பார்க்க போகிறோம். அதாவது துளசிதாசர் அப்படிங்கிறவர் நம்ம ரொம்ப நல்லா கேள்விப்பட்டிருப்போம். அந்த துளசிதாசர் எழுதியதுதான் இந்த ஹனுமான் சாலிசா என்பது. இந்த துளசிதாசரே ராமச்சரித மானஸ் அப்படிங்கிறதையும் எழுதியிருப்பார். ஆனால் அந்த ராமச்சரித மானஸை விட இந்த ஹனுமான் சாலிசா என்பது இன்றைய தேதியிலே உலக அளவிலே புகழ் பெற்றிருக்கிறது.
இதற்கு என்ன காரணம் அப்படிங்கிறதையும் பார்க்கலாமே. ஏன்னா துளசிதாசர் பார்த்தோம்னா அவர் வந்து அதிதீவிரமான ஒரு ராம பக்தர். நம்ம வந்து கம்பேர் பண்ணி பார்க்கணும்னு சொன்னா இங்க இருக்கக்கூடிய நம்ம அந்த திருவையாறு தியாகராஜரை கூட நம்ம வந்து கம்பேர் பண்ணி பார்க்கலாம். ராமர் தான் எல்லாமே அப்படிங்கிற மாதிரி, மூச்சே அப்படியே ராமர் தான் அப்படிங்கிற மாதிரி, எப்ப பார்த்தாலும் ராமநாமத்தையே சொல்லி கொண்டிருப்பார். அதனால்தான் அவர் அந்த ராமச்சரித மானஸ் அப்படிங்கிறதையும் அந்த துளசி ராமாயணம், துளசிதாஸ் ராமாயணம்னே சொல்லுவார், அதையும் அவர் எழுதி இருப்பார். ஸ்ரீ ராமபிரானின் மீது அளவு கடந்த பக்தியினை கொண்ட துளசிதாசர் ஒரு முறை பார்த்தோம்னா இறந்து போன மனிதரையே உயிர்ப்பித்து எழச் செய்தாராம். அந்த ஒரு அற்புதத்தை கேள்விப்பட்ட அந்த துளசிதாசனுடைய பீரியட்ல பார்த்தோம்னா, இந்த டெல்லியில பாதுஷாவா இருந்தது பார்த்தோம்னா அக்பர் அப்படிங்கிறவர் தான், இவர் துளசிதாசர் இத்தனை அற்புதத்தை நிகழ்த்தி இருக்கிறாரா அப்படின்னு சொல்லிட்டு அவரை கூட்டு நம்ம மரியாதை பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு அக்பர் என்ன பண்ணாராம், துளசிதாசரை தன்னுடைய அரண்மனைக்கு வரவழைத்து அவருக்கு எல்லா விதமான மரியாதைகளையும் செய்து, நீங்கள் ராமபிரானின் மீது அளவு கடந்த பக்தி வைத்திருக்கிறீர்கள், அதன் மூலமாக நிறைய அற்புதங்களை நிகழ்த்தி காட்டியிருக்கிறீர்கள் அப்படின்னு சொல்லி எல்லோரும் சொல்லியிருக்கா. அந்த மாதிரி ஒரு அற்புதத்தை நீங்கள் என்னுடைய அரண்மனையிலும் நிகழ்த்தி காட்ட வேண்டும் அப்படின்னு சொல்லி கோரிக்கை வைத்தாரா அக்பர். ஆனால் அதற்கு துளசிதாசர் மறுத்தாரா. அவர் சொன்னாரா, நான் ஒன்றும் மாயாஜாலக்காரன் இல்லை, நான் இங்க வந்து மாய வித்தைகள் எதையும் காட்டவில்லை, இது ராமபிரான் மேல் வைத்திருந்த பக்தி, அது ராமபிரான் நிகழ்த்திய செயல்தானே தவிர நானாக இதனை நிகழ்த்த முடியாது அப்படின்னு சொன்னாராம். ஆனால் இதனால வந்து அக்பருக்கு கோபம் வந்துருச்சு, இவர் ஏதோ ஏமாத்துறார் அப்படின்னு சொல்லிட்டு இவரை தூக்கி சிறையில் அடையுங்கள் அப்படின்னு சொல்லி அக்பர் ஆணையிட்டு விட்டாராம். இந்த துளசிதாசரை கொண்டு போய் சிறையிலே அடைத்து விடுகிறார்கள். அப்ப துளசிதாசர் சிரிச்சுண்டே, இதுவும் ராமனினுடைய செயல்தான், ராமனின் சித்தம் அப்படி என்றால் அப்படியே நடக்கட்டும்னு சொல்லி அவரும் சிறையில போய் உட்கார்ந்துட்டாராம். அப்படி சிறையிலே இருந்த நாளிலே அப்படியே ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு ஸ்லோகமாக ஒவ்வொரு பாடலாக ஹனுமானின் மீது பாடல்களை எழுதி கொண்டே வந்தாராம். அதாவது ராமன் அப்படிங்கிறது தெய்வம், அந்த ராமனுக்கு தொண்டாற்றிய அந்த ஹனுமனையே தெய்வமாக கொண்டு இந்த பாடல்களை துளசிதாசர் எழுதி வந்தாராம். இப்படி அவர் ஒரு நாளைக்கு ஒரு பாடல் வீதமாக 40 நாட்களுக்கும் 40 பாடல்களை எழுதினார். இதைத்தான் ஹனுமான் சாலிசா என்ற பெயரிலேயே நாம் அழைக்கிறோம். சாலிஸ் அப்படின்னு சொன்னா 40, ஹிந்தில வந்து சாலிஸ் அப்படின்னு சொல்லுவார் 40ங்கிறத. இதைத்தான் இந்த சாலிஸ் என்பதுதான் சாலிசாவாக மாறிவிட்டது. ஹனுமான் சாலிசா அப்படின்னு சொன்னா ஹனுமானின் மீதான 40 பாடல்கள் அப்படின்னு எடுத்துக்கலாம். இப்படி அவர் அந்த பாடல்களை எழுதிண்டே இருக்கும் பொழுதே பார்த்தோம்னா அந்த ஊரிலே, அதாவது இவரை சிறையில் அடைச்சிருந்தாங்க இல்லையா, அந்த பகுதியில பார்த்தோம்னா குரங்குகளினுடைய சேட்டை அதிகமாயிடுச்சாம். ஊர் ஃபுல்லா நிறைய குரங்குகள் பூந்துருச்சு, எங்க பார்த்தாலும் குரங்குகள் தொல்லைதான். அரண்மனையில குரங்குகள் தொல்லை, அந்த புறத்திலே குரங்குகள் தொல்லை, கடை தெருவிலே ஒரு பொருளை வாங்க முடியல, நிற்க முடியல, வீட்டுல கூட எதையும் வைக்க முடியல. மக்கள் அனைவருமே இந்த குரங்குகளினுடைய தொல்லையால் மிகவும் அவதிப்பட்டார்களாம். என்ன பண்றதுன்னே தெரியல, ராஜாக்கே என்ன பண்றதுன்னு தெரியல அக்பருக்கே. அப்பொழுதுதான் அங்கே ஒரு பெரிய மனிதர் போய் அக்பர்கிட்ட போய் சொன்னாராம், நீங்கள் துளசிதாசரை சிறையில் அடைத்ததன் பயன்தான் இது, நீங்க துளசிதாசரை விடுவிச்சுட்டு அவர்கிட்ட மன்னிப்பு கேட்டீங்கன்னா தன்னால இந்த குரங்கு சேட்டைகள்லாம் அடங்கிடும் அப்படின்னு சொன்னாராம். இதை கேட்ட உடனே அப்படியே இருக்குமோ அப்படின்னு சொல்லிட்டு அக்பர் வந்து துளசிதாசரை விடுவித்தாராம். துளசிதாசரை விடுவித்து துளசிதாசரை வந்து மன்னிச்சுக்குங்க அப்படின்னு சொல்லிட்டு, இந்த மாதிரி குரங்குகளுடைய சேட்டை இந்த நகர் முழுக்க ரொம்ப அதிகமா இருக்கு, எங்களால தாங்கவே முடியல அப்படின்னு சொல்லும் பொழுது அப்படியே துளசிதாசர் அமர்ந்து ஹனுமானை தியானித்தாராம். ஹனுமானை தியானிச்ச உடனேயே கொஞ்சம் கொஞ்சமாக அந்த நகரிலே இருந்த அத்தனை குரங்குகளும் காணாமல் போய்விட்டனவாம். அந்த குரங்குகளுடைய தொல்லை என்பது அந்த நகரத்திலிருந்து நீங்கியது அப்படின்னு சொல்றா. அப்பதான் இந்த பெரியவர் வந்து சொன்னாரா, நீங்கள் கேட்ட அற்புதத்தை துளசிதாசர் நிகழ்த்தி விட்டார் பார்த்தீர்களா அப்படின்னு சொல்லி மன்னர்கிட்ட சொன்னாராம். மன்னரும் அதனை உணர்ந்து அவரிடத்திலே மானசீகமான மன்னிப்பு கேட்டார் அப்படின்னு சொல்லி அந்த கதையானது முடிவடைகிறது. இது இப்படித்தான் நமக்கு அந்த ஹனுமான் சாலிசா அப்படிங்கிறது கிடைச்சது. ஆக நம்முடைய மனம் ஒரு குரங்கு அப்படின்னு சொல்றோம் இல்லையா, நம்முடைய மனமானது அப்படியே ஒரு இடத்திலே நிலை பெற்றிருக்காமல் அங்கும் இங்கும் தடுமாறிக் கொண்டிருக்கும் பொழுது அதற்குரிய மிகச்சிறந்த பரிகாரம் எது அப்படின்னு சொன்னா ஹனுமான் சாலிசாவை படிப்பதுதான். இந்த தகவலோடு இன்றைய தினம் நான் உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்கிறேன். மீண்டும் உங்கள் அனைவரையும் நாளைய தினம் ஒரு சுவாரஸ்யமான தகவலோடு சந்திக்கிறேன். எம்பெருமானினுடைய திருவருளினாலே இந்த நாள் உங்கள் அனைவருக்கும் சுப தினமாக அமைவதற்கு வாழ்த்துக்கள். நமது ஸ்ரீ சங்கரா தொலைக்காட்சியில் 144 ஆண்டுகளுக்கு ஒரு முறை மட்டும் நம் வாழ்நாளில் வரும் மகா கும்பமேளா. மோட்ச நம்பிக்கையில் கோடிகளில் பக்தர்கள், ரிஷிகளும் சந்நியாசிகளும் நீராடும் நிகழ்வான சாகி ஸ்நானத்தின் போது எடுக்கப்படும் திரிவேணி சங்கமம் புண்ணிய தீர்த்தம்
உங்கள் ஸ்ரீ சங்கரா டிவி வழங்கவிருக்கிறது. மேலும் www.shankaraworld.com என்ற இணையதளத்திற்கு சென்று முன்பதிவு செய்யலாம்.